नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दिनुते गिरिवरविन्द्यशिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते पदमतिहेक्षितिकण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. வணக்கம் நேயர்களே, டாப் டிவி வழங்கும் குழு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இப்போது அம்பாசமுத்திரம் தாலுகா கல்லடைக்குறிச்சி பகுதியில் இருக்கிறோம். இப்போது நிறைய நம்ம அம்பாசமுத்திரம் தாலுகா மக்கள் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க. கொரோனா டைமாக இருக்கிறதுனால நிறைய வீட்டுக்கு வர முடியல. இருந்தாலும் கொஞ்சம் வீட்டுக்கு மட்டும் ஒரு 20-30 வீட்டுக்கு மட்டும் வரலாங்கிற அடிப்படையில் இன்றைக்கி கல்லடைக்குறிச்சி பகுதியில் வந்திருக்கிறோம். கல்லடைக்குறிச்சி பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக குழு கொண்டாட்டம் நிகழ்ச்சியை எடுத்துகிட்ருக்குறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி கல்லடைக்குறிச்சி பகுதியில் குத்துக்கல் தெரு அப்படிங்கிற ஒரு தெருவில் சாரதா மாமி அவங்க வீட்டுக்கு குழு அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க எடுக்கணுங்கிற பேரில் இப்போ அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம். எப்படி குழு வச்சுருக்காங்க, என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே गिरिवरविन्द्य शिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. டாப் டிவி வழங்கும் குழு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இப்போது நம்ம அம்பாசமுத்திரம் தாலுகா பகுதியில் இருக்கக்கூடிய கல்லடைக்குறிச்சி குத்துக்கல் தெரு அப்படிங்கிற ஒரு தெருவில் தான் இருந்துகிட்ருக்குறோம். 47/48 சாரதா மாமி அவங்க வீட்டில் இப்போது இந்த குழு கொண்டாட்டம் எப்படி பண்ணுறாங்க, எத்தனை வருஷமாக வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவங்ககிட்ட சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். குழு வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய டாப் டிவி நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க, உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள். என் பேர் சாரதா. 11 வருஷமாக குழு வச்சுருக்கேன். இதுக்கு முன்னால் எங்கள் மாமியார் வச்சுருந்தாங்க. நான் பம்பாய் பக்கம் இருந்தேன். இப்போ 11 வருஷமாக வச்சுருக்கேன். இப்போ டாப் டிவிலேருந்து ஒவ்வொரு வருஷமாக எங்கள் வீட்டு குழுவை எடுத்துன்னு போகிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. குரு பிரம்மா குரு விஷ்ணு மகாதேவ குரு சாட்சாத் பரிபூர்ண தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே சர்வலோகானம். அதாவது டாப் டிவிலேருந்து வருஷம் இந்த நவராத்திரி கொலுவை ரொம்ப சிறப்பாகவும் விமர்சனமும் கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அவங்க கல்லடைக்குறிச்சிக்கு அவங்களுடைய இது பண்ணி அவங்களுடைய எல்லா மக்களையும் ஒரு என்கரேஜ் பண்ணி இந்த நவராத்திரி கொலுவில் எல்லோரும் ஈடுபட்டு எல்லோரும் இது பண்ணணுங்கிறதுக்காக அவங்க டிவியில் வருஷம் இதை ஒளிபரப்புகிறாங்க. இந்த டாப் டிவிக்கு எங்கள் கல்லடைக்குறிச்சி பொதுமக்கள் சார்பாகவும் எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த நவராத்திரி 9 நாள் விசேஷம். அதாவது முதல் 3 நாள் அதாவது பராசக்தி ஆதி பராசக்தி இது மாதிரி, அடுத்த 3 நாள் லக்ஷ்மி தேவி, அடுத்த 3 நாள் சரஸ்வதி மேலே, அதாவது தீமைகளை கடந்து நன்மைகளை இது பண்ணுறதுக்காக நவராத்திரி. மகிஷாசுரன் ஒரு பெரிய அரக்கன் இருந்தான். அந்த மகிஷாசுர அரக்கன் 3 லோகத்தையும் ஆண்டு இருந்தான். அவனுடைய அக்கிரமமும் அநியாயமும் ரொம்ப அதிகமாக இருந்தது. அவனை யாராலையுமே அழிக்க முடியாதுங்கிற ஒரு வரத்தை தேவர்கள் இது பரமேஸ்வரன் கொடுத்துட்டார். அதனால் அவர் எப்படியாவது அழிக்கணுங்கிறதுக்காக அவன் 3 லோகத்தையும் ஆட்டி படைத்தா. அதனால் அம்பாள் ஆதி பராசக்தி மகிஷாசுர மர்தினியாக அவதாரம் எடுத்து அந்த 9 நாளும் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்து அம்பாளை நவராத்திரியில் 9 நாளும் ஒவ்வொரு அவதாரமாக எடுத்து கடைசி நாளில் துர்காஷ்டமி அன்னைக்கு அந்த மகிஷாசுரனை கொல்றார். அம்பாள் இச்சாசக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் ஞானசக்தியாகவும் வலம் வர்றா. இச்சாசக்தியாகவும் இருக்கும்போது ரொம்ப வீரமாகவும் இதாகவும் தைரியமாகவும் இருக்கா. அடுத்த 3 நாள் மகாலட்சுமி அவதாரம் எடுத்து மக்களுக்கு வேணுங்கிற அருள் பொருள் செல்வம் எல்லாத்தையும் கொடுக்குறார். கடைசி 3 நாள் ஞான சக்தியாக வர, ஞான சக்தியாக சரஸ்வதி பூஜை, சரஸ்வதி தாய் எல்லாருக்கும் படிப்பு கல்வி அறிவு எல்லாத்தையும் ஞான சக்தியாக இருக்கா. இப்படி 3 நாளும் 9 நாளும் இந்த நவராத்திரி விசேஷம் கிடையாது. கடைசியில் துர்காஷ்டமி அன்னைக்கு இந்த மகிஷாசுர மர்தினி இது பண்ணி இந்த மகிஷாசுரனை கொல்றா. அதுதான் நவராத்திரி. அதாவது தீமைகளை களைஞ்சி நன்மைகளை கொண்டாடுறதுக்காக தான் இந்த நவராத்திரி கொண்டாடுறோம். இந்த நவராத்திரியோடைய இதோடைய கடைசி 10ஆம் நாள் விஜயதசமி. இந்த மகிஷாசுர மர்தினி பண்ண வெற்றியை கொண்டாடுற விதமாக அந்த
அந்த தசமி வந்து விஜயதசமி வந்து கொண்டாடுறோம். இப்படி நவராத்திரி நன்மைகளை கடந்து தீமைகளை இது பண்ணுறதுக்காக கொண்டாடுறது. இதில் எல்லோரும் பங்கேற்க வேண்டியது, ஒவ்வொருத்தருக்கும் அம்பாளுடைய அருள் கிடைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாமி உங்கள் பேர் என்ன? என் பேர் லட்சுமி. வருஷம் கொலு வச்சு கும்பிட்டு கொலு வச்சுருக்காமா. நல்லா மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. கொலு வைக்கிறதுனால அம்பாள் ஆற்றுக்கு வர மாதிரிக்கு ஒரு மனசில் நிம்மதியாக இருக்குது. எல்லாருக்குமே அந்த அம்பாள் வந்து ஆற்றுல வந்து ஒரு 10 நாள் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம். அது எல்லாருக்கும் நல்லா சௌரியமாக. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அம்பாலே இந்த 10 நாள் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னு மாமி சொன்னாங்க. அது இல்லாமல் அந்த நம்மளுடைய அந்த கொலுவை பற்றின வரலாறு குறிப்புகளை அவங்க ஐயா நல்லா அருமையாக பேசினாங்க. இந்த கொலுவோட சிறப்பை பற்றி இன்னும் அடுத்தவங்க இன்னும் பக்கத்து வீட்டில் என்ன சொல்கிறாங்க, இன்னும் நம்ம டாப் டிவி நேயர்கள் வந்து நிறைய பேர் கொலு எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு வீட்டுக்கும் வர சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த கொலுவை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இன்னும் அடுத்த வீட்டில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். महासरस्वती वागीश्वरी जटाधारिणी रोहिणी श्रीकलैवाणी गायत्री परिपूरणी चित्रेश्वरी गिनी सरस्वती नवरात्रि नायकी. மீரா மாமி வீட்டில் தான் இப்போ கல்லடைக்குறிச்சி குத்துக்கல் தெரு பகுதியிலிருந்து அவங்களுடைய கொலு எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டாப் டிவி நேயர்கள் சார்பாகவும் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் இருக்கக்கூடிய நமது டாப் டிவி சார்பாகவும் டாப் ராஜா ஸ்டுடியோ சார்பாகவும் இந்த கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சி இப்போ அம்பாசமுத்திரம் பகுதியில் கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்குது. எப்போதுமே கடந்த ஒரு 11 ஆண்டுகளாக நம்ம அம்பாசமுத்திரம் கல்லடைக்குறிச்சி பகுதியில் வந்து கொலுவை வந்து தொடர்ந்து வருடந்தோறும் எடுத்துகிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த வருடமும் 2021 இந்த வருடமும் கொலு கொண்டாட்டம் இந்த கல்லடைக்குறிச்சி பகுதியில் ஒவ்வொரு வீட்லேயும் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இவங்க எத்தனை வருஷமாக கொலு வச்சுருக்காங்க, எப்படி அவங்களுடைய அனுபவங்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா பேர் என்ன பேர்? சிதம்பரம். சிதம்பரம். எத்தனை வருஷமாக அந்த கொலு வச்சுருக்கீங்க? ரொம்ப வருஷமாக வச்சுருக்கோம். 40 வருஷம் இருக்கா மாமி? 30 வருஷம். எனக்கு 83 வயசு ஆயிடுச்சு, அவளுக்கு 77. ரொம்ப சந்தோஷம். ஊர் உங்களுக்கு இந்த ஊர் தான்? இதே ஊர், இதே வீடு தான். சரி சரி. இந்த கொலு வைக்கிறதுனால என்ன நன்மைகள் இருக்குது, எந்த மாதிரி பண்ணுறீங்க? சும்மா பொம்பளைகளுக்கு நிறைய ஆர்ட்டு லிட்ரேச்சரில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஈடுபாடு, மதத்தில் ஒரு பற்று, அப்புறம் சுவாமி பக்தி, குழந்தைகள் நன்னா இருக்கணும், அதுதான். வேறு என்ன, எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அடிப்படை ஒன்று தான். குழந்தைங்கள்லாம் நல்ல சௌரியமாக இருக்காங்க. பெங்களூரில் இருக்காங்க, மெட்ராஸில் இருக்காங்க, திருச்சியில் இருக்காங்க. சௌரியமாக நல்லா இருக்காங்க. நல்லா சந்தோஷம். நல்லா ஆனந்தமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழணும். ஆமாம். இந்த கொலுவோட நோக்கமே அதுதான். நோக்கம் அதுதான். என்னங்க ஐயா? நல்லது. டாப் டிவி சரியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். அம்மாட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். மாமி, இப்போ நீங்கள் இந்த கொலு வந்து டெய்லி எந்த மாதிரி பூஜை பண்ணுறீங்க? இந்த பூஜை பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் மக்களுக்கு நடக்கு, மற்றவங்களுக்கு என்ன மாதிரி நடக்குங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் காலை மாலை 2 வேளையுமே பூஜையெல்லாம் பண்ணுவோம். நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவோம். அப்புறம் இன்றைக்கி சரஸ்வதி பூஜைங்கன்னா இன்றைக்கி வாத்தியார்லாம் வந்து பூஜை பண்ணுவார். இதனால் என்ன நன்மைன்னா அம்பாள் கடாட்சம் முக்கியமாக கிடைக்கிது எல்லாருக்கும். அதுவும் இந்த கொரோனா காலத்தில் எல்லாருக்கும் வியாதியெல்லாம் போகிறதுக்கு கல்வி, செல்வம், வீரம் எல்லாமே கொடுக்குற லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி 3 தேவி இதில் வணங்குறோம். மற்ற எல்லா சுவாமியுமே இதில் கொலுவில் வச்சுடுறோம். அதனால் எல்லாரோட கடாட்சமும் கிடைக்கும். அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இதை கொண்டாடுறோம். இப்போ இவ்வளோ வயசாகிடுச்சு, முடியலைன்னா கூட விடாமல் இன்னும் வச்சுன்னு இருக்கேன். முன்னாடி பார்க்கு எல்லாம் வைப்போம். இப்போ அவ்வளோ தூரம் முடியலை, இருந்தாலும் ஓரளவுக்கு குறவில்லாமல் வச்சுன்னு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப. எத்தனை வருஷமாக அதை வச்சுருக்கீங்க மாமி? 45 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. 40 வருஷத்துக்கு மேலே வச்சுட்ருக்கீங்களா? இந்த கொலு வந்து இந்த பொம்மைகள்லாம் எப்படி நீங்கள் பாதுகாக்கிறீங்க? எப்படி பொம்மை எனக்கு அநேகமாக எல்லாமே கிஃப்ட் வந்த பொம்மை தான். நாங்கள் ரொம்ப வாங்கலை. அஷ்டலட்சுமி வாங்கினது எல்லாத்தையும் நல்ல ஒரு துணியை சுற்றி உள்ளே வச்சுருவோம். மாடியில் இடம் இருக்குது, அங்கே கொண்டு வச்சுருவோம். அடுத்த வருஷம்தான் எடுப்போம். ஓ,
ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். போன வருஷம் குழந்தையெல்லாம் வந்து பாட்டெல்லாம் பாடினா, டான்ஸ் எல்லாம் ஆடினா. ஆமாம், நல்லா போன வருஷம் ஆமாம் கூட்டமாக இருந்தது. உங்கள் வீட்டில் வரும்போது போன வருஷம் நிறைய கூட்டம் இருந்தது. அப்போ புஷ்கரம் வேறு. கரெக்ட். வீட்டுக்கே நிறைய ஆட்கள் வந்திருந்தேன். ஓ சரி. இப்போ கூட எல்லோரும் வந்துட்டு இப்போ தான் போனேன். நான் வெத்தலை பாக்கு கொடுத்து முடிச்சேன். ஓ சரி. இப்போ அவள் கூட உட்காந்து காலையில் ஈவினிங் பண்ணுவீங்களா மாமி? காலையிலையும் பண்ணுவோம், ஈவினிங்கும் பண்ணுவோம். சரி. எல்லாருக்கும் நிறைய வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய், இப்போ ரவிக்கை, படவை இந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்து, அப்புறம் சுண்டல், நைவேத்தியம், ஸ்வீட் எல்லாமே கொடுப்போம். ரொம்ப சந்தோஷம் மாமி. டாப் டிவி எல்லாம் நம்மளோட பாரம்பரிய கலைகள்லாம் விடாமல் எல்லாரும் ஆதரிக்கிறதுக்காக இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறாவா. அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நிறைய விஷயங்கள் இந்த பாரம்பரியம்லாம் மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அந்த டாப் டிவியின் சார்பாக ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒவ்வொரு வீடுதோறும் சென்று நம்ம எடுத்துகிட்ருக்கோம். தேங்க்யூ மாமி. தேங்க்யூ. வணக்கம். கருணையின் உருவாய் கலகளின் வடிவாய் திகழ்ந்திடும் வாணி சரஸ்வதியே, அழகின் சிகரமாய் அறிவின் தெளிவுமாயிருந்திடும் தேவி சரஸ்வதியே, அபயம் அருள்பவளாய் அனுபூதி அதுவாய் துலங்கிடும் வாணி சரஸ்வதியே, கீர்த்திகள் அருளிடும் கூத்தனூர் நாயகி காத்தருள்வாயே சரஸ்வதியே. அம்பாசமுத்திரம் தாலுகா கல்லடைக்குறிச்சி பகுதியில் இருக்கிறோம். சுந்தர்ராஜன் மீனாட்சி தம்பதி அவங்களுடைய வீட்டில் இருக்கிறோம். குத்துக்கல் தெரு கல்லடைக்குறிச்சி பகுதியில் இப்போது நம்ம டாப் ராஜா ஸ்டுடியோ சார்பாக கொலு கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியில் வந்து இப்போது கல்லடைக்குறிச்சி பகுதியில் ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த கொலு வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது, இந்த கொலு எத்தனை வருஷமாக வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வருடந்தோறும் வந்து நம்ம டாப் டிவி நேயர்களுக்கு வந்து வருடந்தோறும் வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் போய் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம ஆன்மீகத்தை பற்றி நிறைய இளைஞர்களும் இப்போது இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய பெண்களுக்கும் நம்மளுடைய இந்த ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்களை அப்படிங்கிறதுக்காகவும், அது இல்லாமல் இந்த கொலு வைக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் தினசரி ஒவ்வொரு நாளும் என்னென்ன நன்மைகள் ஏற்படும், இப்போ முதல் நாள் யாரை வணங்கணும், 2வது நாள் எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கன்னு ஒவ்வொரு பாரம்பரியம் இந்த கொலுவில் இருக்குது. அதெல்லாம் இப்போ உள்ள வளரும் தலைமுறைகள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை வந்து டாப் டிவி வழங்கும் கொலு கொண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வருடந்தோறும் கடந்த 11 ஆண்டுகளாக இந்த நம்ம அம்பாசமுத்திரம் தாலுகாவில் ஒளிபரப்பு ஆகக்கூடிய நம்ம இந்த டாப் டிவியின் சார்பாக வருடந்தோறும் இந்த கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சி எடுத்துகிட்ருக்குறோம். இப்போது இவங்க வீட்டில் இவங்க இந்த கொலுவை பற்றி எத்தனை வருஷமாக வச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத அவங்க அனுபவத்தை நேர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சுந்தரராஜன். 10 வருஷமாக கொலு வச்சுட்டு இருக்கோம். முதல் 3 நாள் இருக்க துர்க்கையும், அடுத்த 3 நாள் இருக்க லக்ஷ்மியும், அடுத்த 3 நாள் சரஸ்வதியும் இது பண்ணி கொண்டாடுவோம். ரொம்ப இதாக நாங்கள் இது பண்ணி கடவுளுக்கு காலையில் சாயங்காலம் நல்லா இது பண்ணி வர ஆட்களுக்கு நல்லா கௌரவப்படுத்தி எல்லா இதுவும் செஞ்சு நல்ல சீரும் சிறப்புமாக எல்லாம் நல்லா செஞ்சு எல்லாம் இது பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? நாங்கள் ஒரு 10 வருஷமாக வச்சுட்டுருக்கோம். 10 வருஷமாக. அம்மாட்ட கொடுங்க. வணக்கம். டாப் டிவிக்காரங்களுக்கு எங்கள் வீட்டுடைய சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கொலு வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாகவும் கடவுளுடைய அருள் வீட்டுக்கு கிடைக்கணுன்னும், இதை வேண்டிக்கிறனால நம்மளுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணுன்னும், எல்லாருக்கும் நம்ம சந்தோஷமாக யார் வந்தாலும் அவங்கள முகம் சுளிக்காமல் உள்ளே வரவேற்று நம்மளால் இயன்றதை அவங்களுக்கு கொடுத்து அதை சந்தோஷப்படுத்துறது தான் இந்த கொலுவினுடைய சிறப்பே. அவங்க மனசை கோணக்கூடாது. அவங்களுக்கு எது வேணுமோ நம்மளால் முடிஞ்ச செஞ்சு கொடுத்து செய்கிறது தான் எங்களுடைய கடமை. அதுதான் எல்லோரும் செஞ்சிட்ருக்காங்க. இந்த வருஷம் நாங்கள் இது ஃபுல்லாக அந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணது என்னோடய மருமகள் தான். இவங்க மருமகள் தான் பண்ணாப்புல. இந்த இது பார்க்கு எல்லாம் பண்ணினதெல்லாம் அவங்க தான். இதுக்கு முன்னாடி நாங்கள் இப்படி நீளமாக வச்சுட்டு இருந்தோம், பெரிய படி மாதிரி வச்சு. இந்த தடவை கொஞ்சம் இப்படி வைக்கலாமேன்னு வச்சு இந்த டெக்கரேஷன் எல்லாமே என்னுடைய மருமகளுடைய கைவண்ணம். இதுக்கு ஒத்தாசையாக கூட இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறதுக்கு என் தங்கச்சி பொண்ணையும் வர சொல்லி இதை நான் செய்ய சொன்னேன். இங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன மாதிரி எல்லோரும் வச்சுருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், குடும்பம் சுபிட்சமாக இருக்கணும். என்னுடைய எத்தனை பையங்க இருக்காங்க? எனக்கு 2 பையன். பெரிய பையன் வந்து லக்ஷ்மி நாராயணன் பேர். அவன் வந்து ட்ரிபிள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். அவன் வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணுறான். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி இப்போ இங்கே தான் வீட்டில் இருக்காப்புல வேலை பார்க்குறாங்க. 2வது பையன் வந்து டாக்டராக இருக்காப்புல. அவங்க இப்போ தான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்எஸ் பண்ணிகிட்ருக்காப்புல. 3rd இயர். எனக்கு வந்து பையனுடைய ஆசை, அவனுக்கு டாக்டர் ஆகணும்னு அவன் ஆசை ஆகிட்டான். உங்களுடைய ஆசையா? அவனுடைய ஆசை தான். அவனுடைய ஆசை தான். அவனுடைய உழைப்பு, அவனுடைய இது
பெரிய பையனும் அதே மாதிரி நல்ல உழைப்பு, நல்ல படிப்பு. எங்கள் பிள்ளைங்க எல்லாமே பள்ளிக்கூடத்துலேருந்து எல்லாத்துலேயுமே நல்ல பேரும் புகழுமாக வாங்கி தான் வந்திருக்காங்க. அதனால தான் இவ்வளோ கப்ஸு இதெல்லாம் வாங்கிறதுக்கு அவங்க வந்து நிறைய முயற்சி பண்ணி வாங்கினாங்க. இன்னும் வாழ்க்கையில் அவங்க 2 பேரும் மேலும் வரணும், என் மருமகளும் நல்லா இருக்கணும், எனக்கு வரப்போகிற மருமகளும் நல்லா இருக்கணும். என்னை சேர்ந்தவங்க எல்லாருமே சந்தோஷமாக நல்லா இருந்தது. எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம். இந்த குழு எல்லாருக்கும் நல்லபடியாக நல்லதே நடத்தி கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷம். இப்போ இவங்க பேசுவாங்க. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, எந்த ஊர் அப்படிங்கிறத இந்த குழுனால நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற நம்ம டாப் டிவி நேயர்கள் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தேவிஸ்ரீ. ஆக்சுவலி நான் வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இப்போது இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் எங்கள் மாமியார் வீட்டில் எங்கள் மாமியாரோடு சேர்ந்து இந்த தசரா வந்து செலிப்ரேட் பண்ணுறேன். சரி, கொஞ்சம் வந்து புது விதமாக வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் இந்த வாட்டி வந்து 7, 7, 14 படின்ற மாதிரி 2 சைடும் சேர்த்துட்டோம். ஒரு சைடு ஃபுல்லாக வந்து ஃபேன்சி டெக்கரேஷன் மாதிரியும், ஒரு சைடு ஃபுல்லாக வந்து சுவாமிகளாக வச்சுட்டோம். எப்போவுமே வந்து மூத்த கடவுள் பெருமாள், எங்களுக்கு பெருமாள் ரொம்ப வந்து இஷ்டன்றனால நாங்கள் முதல் படியில் எப்போவுமே விநாயகரோடு நாங்கள் பெருமாளை தான் வச்சுருக்கோம். ஆமாம். 2வது படி ஃபுல்லாக வந்து தச அவதாரங்கள், பெருமாளுடைய 9 அவதாரமும். 3வது படி வந்து ஃபுல்லாக ஒரு அம்மன், இந்த 10 நாளும் 10 நவராத்திரியில் ஒரு அம்மன் எந்த மாதிரிலாம் வந்து அசுரர்களை அழித்து சம்ஹாரம் செஞ்சு நாட்டை வந்து காப்பாற்றுறாங்கன்றதான் அந்த 10 நாள் தசராவுடைய ஸ்டோரி. 4வது படியில் வந்து கோபியர் கிருஷ்ணர் வச்சுருக்கோம். இந்த சைடில் வந்து கோவில் பூசாரி வந்து கிருஷ்ணரை வந்து வழிபடுற மாதிரி வச்சுருக்கோம். லாஸ்ட்டாக எல்லா படியிலையும் வந்து செட்டியாருங்கிறது வைப்பாங்க. அது வந்து இந்த வாட்டி கொஞ்சம் புது விதமாக 2 கடையாக பிரித்து போடுற மாதிரி வச்சுருக்கோம். ஒரு இதில் ஃபுல்லாக அவர் வந்து பருப்பு வகைகள், பயறு வகைகள்லாம் விற்கிற மாதிரி, ஒரு இதில் வந்து பழங்கள், காய்கறிகள்லாம் வைக்கிற மாதிரி வச்சுருக்கோம். புது விதமாக இந்த வாட்டி நாங்கள் ஆட் பண்ணது வந்து இந்த பார்க்கு. இந்த பார்க் லாஸ்ட் டைம் நாங்கள் வைக்கலை, இது வந்து புது விதமாக ஆட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இந்த பார்க்கை பொறுத்தவரை வந்து இது வந்து வைல்டு லைஃப் அனிமல்ஸும் இருக்கும், டொமஸ்டிக் அனிமல்ஸ் எல்லாமே கலந்து எங்களோட ஓன் க்ரியேஷனில் வச்ச பார்க் அது. அதுக்கு நாங்களே வந்து ஒரு பேரை வச்சு நாங்களே வந்து ஓன் க்ரியேஷன் பண்ணிவிட்டு இந்த 10 நாள் வந்து அப்படியே காலையில் ஒரு ஸ்வீட்டு, சாயந்தரம் ஒரு ஸ்வீட்டு, எல்லாருக்கும் வெத்தலைப்பாக்கு தாம்பூலம், வீட்டில் பாட்டு, மியூசிக், டான்ஸு எல்லாம் போட்டு 10 days. எங்கள் மாமியார் நல்லா பாடுவாங்க, இப்போ அவங்க பாடுவாங்க. தாமரை பூவில் அமர்ந்தவளே, தாமரை பூவில் அமர்ந்தவளே, செந்தூர திலகம் அணிந்தவளே, தாமரை பூவில் அமர்ந்தவளே, சிந்தனில் நின்றாடும் நாரணன் நெஞ்சினில், சிந்தையில் நின்றாடும் நாரணன் நெஞ்சினில் நிறைந்தவளே, கருணையில் சிறந்தவளே, நிறைந்தவளே, கருணையில் சிறந்தவளே, செந்தாமரை பூவில் அமர்ந்தவளே, அலைக்கடலில் உதித்த ஆதிலக்ஷ்மி தாயே, அமரர்கள் துதி பாடும் அமுதமும் நீயே, அலைக்கடலில் உதித்த ஆதிலக்ஷ்மி தாயே, அமரர்கள் துதி பாடும் அமுதமும் நீயே, செல்வங்கள் பெருகும் தன் திருவருள் துணையாலே, செல்வம் பெருகும் தன் திருவருள் துணையாலே, உலகமெல்லாம் உயரும் உன்னருள் மனத்தாலே, உலகமெல்லாம் உயரும் உன்னருள் மனத்தாலே, தாமரை பூவில் அமர்ந்தவளே. சூப்பர், அருமை, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப அருமையாக பாடினீங்க. உங்கள் டாப் டிவி வந்து எங்களை பேட்டி எடுத்ததுக்கு எங்கள் எல்லாருடைய சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறோம். டாப் டிவி சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். டாப் டிவிலேருந்து எங்கள் அதுக்கு வந்து எல்லாம் எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கொலு நீங்கள் எத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கீங்க? நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உங்களுக்கு ஊர் எந்த ஊர்?
அம்பாசமுத்திரத்தில் தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம். அம்பாசமுத்திரமா? அம்பாசமுத்திரம் வீட்டில் கொலு வச்சிருக்கீங்களா? இல்லை, இப்போ வைக்கல. வைக்கலையா? வழக்கம் இருந்தாலும் வைப்பாங்க. ஓ அப்படியா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ? சூப்பர். ரொம்ப சந்தோஷம். என்ன படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட். 9th. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? திலக வித்யா. திலக வித்யா. ஓ சரி. பேர் என்ன பேர்? உங்கள் பேர்? ஜானகி. ஜானகி. சூப்பர், வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த கொலு சம்பந்தமாக என்னென்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம டாப் டிவி நேயர்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, இந்த உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்கள். வணக்கம். டாப் டிவி சார்பாக எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேர் வந்து தேவிஸ்ரீ. ஆக்சுவலி என்னோடய பிறந்த ஊர் சென்னை. இப்போ வந்து இது வந்து எங்கள் மாமியார் வீடு. இப்போ வந்து எங்கள் மாமியாரோட முதல் முறையாக வந்து நான் வந்து கொலு வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷம் ரொம்ப நல்லா சிறப்பாக போச்சு. ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்கோம். கொரோனாவும் கொஞ்சம் குறைஞ்சதுனால எல்லாரும் வந்தாங்க, போனாங்க, நாங்களும் போனோம். நல்லா வந்து ஒரு 10 நாளுமே ஒரு கோலாகலமாக வந்து நடந்துச்சு. எங்கள் வீட்டுக்கும் வந்து டெய்லி காலையில் ஒரு இனிப்பு சுவாமிக்கு, சாயந்தரம் ஒரு இனிப்பு. எங்கள் மாமியார் டெய்லி ஒரு இனிப்பு வச்சு கண்டிப்பாக வந்து 10 நாள் விரதம் இருந்து அந்த இனிப்பு வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து சாப்பிடுவாங்க. இந்த 10 நாள் உடம்பு முடிஞ்சதோ முடியலையோ வந்து அந்த 10 நாள் அந்த கல்ச்சருன்றதை நம்ம ஒன்று எடுத்துட்டோம். அதை கண்டிப்பாக நம்ம செய்யணும். அது வந்து அடுத்து இப்போ நாங்கள் எங்கள் ஜென்ரேஷன், எங்கள் குழந்தைங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். அடுத்து நாங்களும் இந்த மாதிரி இதை விட பெரிய மடங்களை கொலு வைக்கணுன்றதுக்காக அதை விட்டு கொடுக்காமல் இந்த வருஷம் 10 நாளுமே நல்லா கிராண்டாக எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணோம். எல்லாருமே வந்து வீட்டில் கோஆப்ரேட்டிவாக எங்கள் வீட்லேயும் சென்னையிலையும் நாங்கள் பெரிய லெவலில் கொலு வச்சு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம். இங்கே வந்து இப்போ தான் நான் மேரேஜ் ஆகிட்டு இது ஃபஸ்ட்டு டைம் வந்து சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற நவராத்திரி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். உங்கள்கிட்ட பேசினா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दिनुते गिरिवरविन्द्यशिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति क्षितिकण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय